அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. 2023-24 ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் 1/2024 நாள் 9/2/2024 படி 21/7/2024 அன்று OMR மூலம் தேர்வு நடத்தப்பட்டது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு எல்லாம் தெளிவாக கொடுத்திருக்காங்க. தீர்ப்பாணை நாள் 18/3/2025 இணங்க மேற்காணும் போட்டித் தேர்வில் பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய கேள்விகளுக்கான தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளமான TRB வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடைக்குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 28/3/2025 இன்று முதல் 3/4/2025 பிற்பகல் 5 மணி வரை ஆசிரியர் தேர்வாரிய இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும். தபால் அல்லது பிறவழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது. அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். இந்த கைட் நோட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்கேன். தேர்வர்கள் TRB வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ள பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய ஏ சீரியஸ் கொஷின் பேப்பர் வித் தமிழ் லாங்குவேஜ் இன் பார்ட் பி தற்காலிக விடைக்குறிப்பிற்கு இணைய வழியில் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும். சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அரசாணை எண் 49 மனிதவளத்துறையின் 23/5/2022 தேதியிட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி மாற்றுத்திறன் படைத்த தேர்வர்கள் PWD கேண்டிடேட் பகுதி ஏயில் உள்ள 1 முதல் 30 வரையிலான கட்டாய தமிழ்மொழி பகுதியின் வினாக்கள் எழுதுவதற்கு விடையளிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் பகுதி பியில் வினா எண் 31 முதல் 150 வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம். மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதுதான் இன்னைக்கு வந்த ப்ரெஸ் நியூஸ். நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக இதை சார்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கும் அதே போல் நமக்கு சிவிக்கு என்ன வேணும் ரிசல்ட் வெளியிடுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தொடர்ந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.